ராகுல் சந்தைக்கு பழங்கள் வாங்க வந்திருந்தான். ஆனால் காய்கறி சந்தையில் தன் முன்னாள் மனைவி காய்கறி விற்பதைக் கண்டு திகைத்து நின்றான். ராணிக்கு முன்னால் தரையில் கொஞ்சமாக காய்கறிகள் இருந்தன. அவள் சோகமாக அமர்ந்து வாடிக்கையாளருக்காக காத்திருந்தாள். அவன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைந்து, உன்னை விட 100 மடங்கு சிறந்த கணவன் எனக்கு கிடைப்பான் என்று சொன்னாயே. ஆனால் இவளுக்கு யாரோ சோம்பேறிதான் கிடைத்திருக்கிறான் போல. அதான் தன் மனைவியை கொண்டு காய்கறி விற்க வைக்கிறான் என்று முணுமுணுத்தான். அவன் விரும்பவில்லை என்றாலும் ராணி காய்கறி விற்றுக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். திடீரென்று ராகுல் தன் முகத்தில் ஒரு கைக்குட்டையை கட்டி கொண்டான். எப்படியும் இந்த 8 ஆண்டுகளில் அவன் நிறைய மாறியிருந்தான். கொஞ்சம் குண்டாகி இருந்தான். அவனுடைய நிறமும் சிவப்பாக மாறியிருந்தது. சூட் பூட் அணிந்திருந்ததால் அவன் ஒரு பெரிய அதிகாரி போல தெரிந்தான். முகத்தில் கைக்குட்டையை கட்டிய பிறகு அவனை அடையாளம் காணவே முடியவில்லை. அருகில் சென்று பார்த்தபோது ராணியிடம் வாடி போன சில உருளைக்கிழங்குகளும் மிகவும் பசுமையாக இருந்த சில தக்காளிகளும் இருந்தன. ஒரு மரப்பெட்டியில் மாம்பழங்கள் இருந்தன. அதன் மேல் காய்ந்த பொருட்கள் இருந்ததால் அவை சரியாக தெரியவில்லை. கொஞ்சம் பச்சை மிளகாயும் கரைபடிந்த 4 காலிஃபிளவர்களும் இருந்தன. சாலையோரம் தரையில் ஒரு துணியை விரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய கடையில் அவ்வளவுதான் பொருட்கள் இருந்தன. ராகுல் கவனித்தான். அவள் மிகவும் மெலிந்து போயிருந்தாள். அவள் முகத்தில் துளி கூட பொலிவு இல்லை. நிறமும் கருத்தி இருந்தது. ஒரு நிமிடம் அவள் ராணிதானா அல்லது வேறொருவரா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அவள் நெற்றியில் இருந்த பெரிய மச்சத்தை பார்த்த பிறகு அவள் ராணிதான் என்று அவன் உறுதி செய்து கொண்டான். ராணி நம்பிக்கையுடன் அவனை பார்த்தாள். பிறகு அவசரமாக, ஐயா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். பக்கத்தில் காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி இவளிடம் பழைய காய்கறிகள் தான் இருக்கின்றன. ஐயா, பிரஷ்க வேண்டுமானால் இங்கே வாருங்கள் என்றாள். ஆனால் ராணி பதற்றத்துடன், பழையது இல்லை ஐயா, வேணினால் அப்படி தெரிகிறது. இன்று காலைதான் வாங்கினேன் என்றாள். ராணியின் முகத்தில் இருந்த அந்த இயலாமையையும் கட்டாயத்தையும் கண்டு அவளது இதயம் படபடத்தது. வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை அவளுடன் கழித்திருந்தான். விவாகரத்து நடந்திருக்கலாம். ஆனால் அந்த 6 ஆண்டுகளில் சில அழகான மற்றும் மறக்க முடியாத நினைவுகள் இருந்தன. அவன் எதுவும் பேசாமல் மாம்பழத்தின் மேல் இருந்த பொருட்களை அகற்றிவிட்டு பார்த்தான். அவை நல்ல வகை மாம்பழங்கள்தான். ஆனால் பழையதாகி விட்டதால் தோல் சுருங்கி நசுங்கி போயிருந்தன. அவன் இவை உண்மையிலேயே கெட்டு போயிருக்கின்றன என்றான். ராணி பொறுமை இழந்து, இல்லை ஐயா, கெட்டு போகவில்லை. பார்க்கத்தான் அப்படி தெரிகின்றன. வாங்கிக் கொள்ளுங்கள் ஐயா. மாலை நேரமாகிவிட்டது. மலிவான விலைக்கு தருகிறேன் என்றாள். அவன் அங்கிருந்து போவது போல நடந்து கொண்டே, எனக்கு தெரியும். இவை கெட்டுவிட்டன என்று தோலை உரித்து பார்த்தால் உள்ளே கருப்பாக இருக்கும் என்றான். அவள் கெஞ்சும் குரலில், நீங்கள் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு பாருங்களேன். பிடிக்கவில்லை என்றால் வாங்க வேண்டாம். 2 நாட்களாக என் மகளின் உடல்நிலை சரியில்லை. அதனால் கடையை சரியாக கவனிக்க முடியவில்லை என்றாள். மகள் என்ற வார்த்தையை கேட்டதும் ராகுலுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் முன் தன் அன்பு மகளின் முகம் வந்து போனது. விவாகரத்தின் போது அவளை கடைசியாக பார்த்தபோது அவளுக்கு 4 வயது, இப்போது 12 வயது இருக்கும். பிரீத்தி ராணி ஒரு மாம்பழத்தை எடுத்து ராகுலிடம் நீட்டினாள். ஆனால் அவன் தன் மகளின் நினைவுகளில் மூழ்கியிருந்தான். மகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்ற செய்தியை கேட்டதும் அவன் இதயம் ஏதோ உடைந்து சிதறுவது போல இருந்தது. இந்தாங்க ஐயா, சுவைத்து பாருங்கள் என்ற ராணியின் பேச்சை காதில் வாங்காமல் அவன் அவசரமாக எல்லா மாம்பழங்களையும் எடை போடு என்றான். அவள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து, எல்லாவற்றையுமா என கேட்டாள். அவன் ஆம், எல்லாவற்றையும் எடை போடு என்றான். அவள் மகிழ்ச்சியுடன் எடை போட்டாள். 8 கிலோ மாம்பழம் இருந்தது. அவற்றை 2 பைகளில் போட்டு அவனிடம் கொடுத்துவிட்டு, 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனால் நீங்கள் 8 கிலோவையும் வாங்குவதால் கிலோ 80 ரூபாய் போடுகிறேன். மொத்தம் 640 ஆகிறது ஐயா. அந்த 40 ரூபாய் வேண்டாம், 600 ரூபாய் மட்டும் கொடுங்கள் என்றாள். அவன், உன் மகள் நோயாளி என்பதால் கிலோ 100 ரூபாய் என்ற கணக்கிலேயே காசை வாங்கிக்கொள் என்று கூறிவிட்டு 2 500 ரூபாய் தாள்களை கொடுத்துவிட்டு போகத் தொடங்கினான். ராணி பின்னால் இருந்து கூப்பிட்டு, கிலோ 100 என்றாலும் 800 ரூபாய் தான் ஆகிறது ஐயா. உங்கள் 200 ரூபாயை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாள். ராகுல் அங்கேயே நின்றான். ஆனால் எதுவும் பேசவில்லை.
ராணி எழுந்து அவன் அருகில் வந்து, எனக்கு பிச்சை வேண்டாம் ஐயா, பிச்சை எடுக்கக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கடையை வைத்திருக்கிறேன் என்றாள். அவன், உன் கணவன் ஒன்றும் செய்வதில்லையா என கேட்டான். அவள் அந்த 200 ரூபாயை அவன் கையில் வைத்துவிட்டு, கணவரிடமிருந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பே விவாகரத்து ஆகிவிட்டது ஐயா என்றான். அவன் நடக்கத் தொடங்கினான். பிறகு நடந்து கொண்டே, உன்னை போன்ற சுயமரியாதை உள்ள பெண்ணுக்கு உன் கணவன் நிச்சயம் ஏதோ துரோகம் செய்திருப்பான். அதனால்தான் இந்த உறவு உடைந்திருக்கும் என்றான். அதற்கு அவள் பின்னால் இருந்து, இல்லை ஐயா, கணவர் நல்லவர்தான், காலம்தான் சரியில்லை என்றாள். அவனால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. வேகமாக தன் காரை நோக்கி சென்றான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தான். ராணி தன் கடையை சுருட்டிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அன்றைய கூலி அவளுக்கு கிடைத்திருக்கலாம். அதனால்தான் இருட்டுவதற்கு முன்பே அவள் வீட்டுக்கு போய்க் கொண்டிருந்தாள். அவள் எங்கே வசிக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு பின்னால் செல்ல ராகுல் விரும்பினான். அவனுக்கு பிரீத்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது. அதனால் அவன் இதயத்தில் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. விவாகரத்திற்கு பிறகு ராணி வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற விஷயம் அவன் மனதை குத்தியது. அவள் மீதம் இருந்த காய்கறிகளை ஒரு பையில் வைத்துக் கொண்டு வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். ராணி தன்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ராகுல் அவளிடமிருந்து சற்று தூரம் தள்ளி பின்னால் நடந்து சென்றான். ராகுலின் மூளையில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருந்தது. ராணி எப்படி திருச்சிக்கு வந்தாள்? அவளுடைய வீடு ஒரு தொலைதூர கிராமத்தில் அல்லவா இருந்தது. அங்கே அவளுக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்களே. அவர்கள் எப்படி தங்கியே தனியாக விட்டார்கள்? விவாகரத்தின் போது அவர்கள் மிகவும் கொதித்தார்களே. கணவர் நல்லவர்தான் ஐயா, காலம்தான் சரியில்லை என்ற ராணியின் பதில் ராகுலுக்கு சற்றே ஆறுதலாக இருந்தது. அதாவது இன்றும் அவள் அவனை தவறாக நினைக்கவில்லை. திடீரென்று நடந்து கொண்டிருக்கும் போதே ராகுலின் உள்ளம் கனத்தது, கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. நீங்கள் என் சுய மரியாதையை பாதுகாத்தால் போதும், மற்றபடி உங்களோடு இருந்து எதையும் நான் சகித்துக் கொள்வேன் என்று ஒரு இரவு ராணி சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனால் அவளுடைய சுயமரியாதையை பாதுகாக்க முடியாமல் போனது. ராகுலுக்கு முன்னால் அவரது அண்ணி ராணியை கேவலப்படுத்தும் போதெல்லாம் அவன் அமைதியாக நின்று கேட்டுக் கொண்டிருப்பான். ராணி மிகுந்த சுயமரியாதை கொண்டவள். தவறு செய்யாமல் தலை குனிவது அவளுக்கு சிறிதும் பிடிக்காது. அதனால்தான் அவள் தன் பிறந்த வீட்டிற்கு சென்றாள். அதன் பிறகு அண்ணியின் பேச்சை கேட்டுக்கொண்டு ராகுல் அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினான். அந்த உறவையே முறித்துக் கொண்டது அவன் செய்த 2வது தவறு. அவன் தன் அண்ணன் மற்றும் அண்ணி மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தான். அதனால் மனைவியை விட அண்ணியைதான் அதிகமாக நம்பினான். ராணியுடன் அவனது வாழ்க்கையின் முதல் 4 ஆண்டுகள் மிகவும் நன்றாகவே கழிந்தன. ஆனால் 5வது ஆண்டில் சண்டைகள் தொடங்கின. அண்ணி எதற்காவது பிரீத்தியை அறிந்துவிட்டால் அது ராணிக்கு சிறிதும் பிடிக்காது. இந்த விஷயத்தில்தான் சண்டைகள் அதிகமாகின. சண்டைகள் மற்றும் மனஸ்தாபங்கள் காரணமாக ராணி தனி குடித்தனம் போகும்படி வற்புறுத்தினாள். ஆனால் இது ராகுலுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ராகுலின் அண்ணனும் அண்ணியும் பூர்வீக கடையை பிரிக்க விரும்பவில்லை. அவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே அபகரிக்க நினைத்தார்கள். ராகுல் தன் அண்ணனுடன் சேர்ந்து கடையில் சமமாக உழைத்தான். ஆனால் அவனுக்கும் ராணிக்கும் பணம் தேவைப்படும் போது அன்னையிடம் கேட்டுத்தான் வாங்க வேண்டி இருந்தது. இது ராணிக்கு பிடிக்கவில்லை. இப்போது ராணி ஒரு மருந்தகத்தில் சில மருந்துகளை வாங்கிக் கொண்டு ஒரு தெருவிற்குள் சென்றாள். ராகுல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை பேணிக்கொண்டு அவளுக்கு பின்னால் சென்றான். நடந்து கொண்டே அவர்கள் நகருக்கு வெளியில் இருந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்கு வந்தார்கள். சிறிது தூரம் நடந்த பிறகு அவள் ஒரு பழைய வீட்டிற்குள் நுழைந்தாள். அந்த வீடு பார்ப்பதற்கு அறைகளே இல்லாத ஒரு பாழடைந்த கட்டிடம் போல இருந்தது. அங்கே முற்றத்தில் 2 கட்டில்கள் போடப்பட்டிருந்தன. ஒன்றில் பிரீத்தி படுத்திருந்தாள். மற்றொன்றில் ஒரு மூதாட்டி படுத்திருந்தாள். ராணி வந்ததும் அந்த மூதாட்டி எழுந்து உட்கார்ந்ததை ராகுல் பார்த்தான். அந்த முகத்தை பார்த்ததும் அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவள்தான் ராணியின் தாய், அதாவது ராகுலின் மாமியார். கூடவே பிரீத்தியும் எழுந்தாள். அவள் முன்பை விட வளர்ந்திருந்தாள். ஆனால் மிகவும் பலவீனமாக தெரிந்தாள். அவளை பார்த்ததும் ராகுலின் இதயத்திலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. ஓடி சென்று பிரீத்தியை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் நீண்ட நேரம் தவிப்புடன் பிரீத்தியையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் திருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது.
ஆனால் அவன் எவ்வளவு விரும்பினாலும் அந்த வீட்டிற்குள் நுழைய முடியவில்லை. விரைவில் அவன் அங்கிருந்து திரும்பிவிட்டான். தன் சிரித்து மகிழ்ந்த குடும்பத்தை அழித்த அண்ணியின் மீது அவனுக்கு மீண்டும் மீண்டும் கோபம் வந்தது. விவாகரத்தின் போது அண்ணி உனக்கு விரைவில் 2வது திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னாள். ஆனால் 8 ஆண்டுகளாகியும் அவள் எதையும் செய்யவில்லை. ராகுல் இந்த நகரத்தில் தனியாகத்தான் வசித்து வந்தான். வியாபாரத்தை முன்னேற்றுவதற்காக அவரது அண்ணன் இங்கே ஒரு கடையையும் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்திருந்தார். ராகுல் தனியாகவே அந்த கடையை நடத்தி வந்தான். வீடு கடைக்கு பின்னாலேயே இருந்தது. ராகுல் தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்றும் அவன் பங்கு கேட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அவன் மனைவியே இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் அண்ணனும் அண்ணியும் விரும்பினார்கள். அவனது அண்ணன் ஒவ்வொரு வாரமும் கடைக்கு வந்து லாப பணத்தை எல்லாம் எடுத்து செல்வார். ஆனால் கடவுள் கணக்கு தப்பாது என்பார்கள் அல்லவா? இறைவரின் அருளால் பிரிந்த அந்த தம்பதியினர் இருவரும் ஒரே நகரத்திற்கு வந்திருந்தார்கள். இதுவரை இருவரும் 2வது திருமணம் செய்து கொள்ளவில்லை. இனி எதுவும் நடக்கலாம். இப்போது ராகுல் தினமும் மாலை நேரத்தில் ராணியின் கடைக்கு செல்ல தொடங்கினான். முகத்தை கைக்குட்டையால் மறைத்துக் கொண்டு அங்கிருந்து நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கினான். ராணி பிரீத்தியை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் இதையெல்லாம் செய்தான். அவன் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் முகத்தை மறைக்காமல் ராணியின் முன்னால் செல்ல அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. அவன் வாங்கி வரும் காய்கறிகளில் தனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக் கொண்டு மீதமுள்ள காய்கறிகளை தெருவில் உள்ள விலங்குகளுக்கு உணவாக கொடுத்து விடுவான். சில நாட்களுக்கு பிறகு ராகுலின் அண்ணன் கணக்கு பார்ப்பதற்காக கடைக்கு வந்தபோது சேமிப்பு பணம் எல்லாம் எங்கே என்று கேட்டார். ராகுல் எல்லாம் செலவாகிவிட்டது அண்ணா என்றான். அண்ணன் கோபத்துடன் இவ்வளவு பெரிய தொகையை எங்கே செலவு செய்தாய் என்று கேட்டார். ராகுல் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வேலை இருந்தது செலவு செய்துவிட்டேன் என்றான். அண்ணன் எரிச்சலுடன் இதுவரை நீ ஒரு பைசா கூட வீணாக செலவு செய்ததில்லையே, இப்போது உனக்கு என்ன கெட்ட பழக்கம் வந்துவிட்டது என்றார். ராகுல் ஏன் கோபப்படுகிறீர்கள் அண்ணா? சம்பாதித்தது நான் தானே, அதனால் செலவு செய்தேன். எனக்கும் தேவைகள் இருக்கின்றன என்றான். அண்ணன் ஆத்திரத்துடன் என்னிடம் எதிர்த்து பேச உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார். ராகுல் அமைதியாக நான் எதிர்த்து பேசவில்லை. ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் சம்பாதித்தால் என்னால் செலவும் செய்ய முடியும். இந்த வீடும் கடையும் என் பெயரில் தானே வாங்கி இருக்கிறீர்கள். அதனால் இதை என்னிடமே கொடுத்து விடுங்கள். உங்களிடம் பூர்வீக வீடும் பெரிய கடையும் இருக்கிறது. அதன் மதிப்பு இதைவிட மிக அதிகம். நீங்கள் பூர்வீக சொத்துக்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய வீடும் கடையும் எனக்கு போதும். இனி நான் தனியாக வாழ விரும்புகிறேன் என்றான். அண்ணன் நீ என்ன பேசுகிறாய்? உன்னை எப்படி தனியாக விட முடியும்? இன்னும் உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். உன் வாழ்க்கையை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றார். ராகுல் இனி என் மீது போய் அக்கறை காட்டுவதை நிறுத்துங்கள். நீங்களும் அண்ணியும் சேர்ந்துதான் என் மனைவியிடமிருந்து என்னை பிரித்தீர்கள். என் அழகான குடும்பத்தை அழித்தீர்கள். என் திருமணம் முறிந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை எங்காவது பெண் பார்த்தீர்களா? உங்களுக்கு என் மீது அக்கறை இல்லை. என்னை ஒரு வேலைக்காரனாகவே வைத்திருக்க விரும்பினீர்கள். அப்பா எனக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இறக்கவில்லை என்றால் நீங்கள் இருவரும் எனக்கு திருமணமே செய்திருக்க மாட்டீர்கள் என்று முகத்திற்கு நேராக கூறினான். உங்களுக்கு இலவசமாக ஒரு வேலைக்காரன் கிடைத்துவிட்டான். கூடவே என் சொத்துக்களும் கிடைத்துவிட்டன. பிறகு ஏன் நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள்? இப்போது நானே என் திருமணத்தை செய்து கொள்வேன். கடவுளுக்காக என்னை என் போக்கில் விட்டுவிடுங்கள். இனிமேலும் எனக்கு ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தால் நான் கிராமத்திற்கு வந்து எல்லா சொத்துக்களிலும் என் பங்கை வாங்கி விடுவேன். ராகுலின் அண்ணன் இப்போது தன் தந்திரம் வலிக்காது என்பதை புரிந்து கொண்டார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் இங்கே இனி வேலை இல்லை. அந்த போய் உறவின் முகமூடி கலன்று விழுந்தது. தன் தம்பியின் பங்கை பறித்து தன் மகனுக்காக அதிக சொத்து சேர்க்க நினைத்த அவரது கனவு தகர்ந்தது. அவர் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினார். ராகுல் இப்போது அண்ணன் மற்றும் அண்ணியின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டான். அவன் மனம் முழுவதும் ராணி மற்றும் மகளின் நினைவுகளிலேயே நிறைந்திருந்தன.
அதனால் மதிய நேரத்திலேயே ராணியின் கடைக்கு சென்றான். அன்று ராணி ஓரளவு நல்ல உடைகளை அணிந்திருந்தாள். ஆனால் அவள் கண்களில் கவலையும் சோகமும் தெரிந்தன. அருகில் சென்றதும், ராகுல், உங்கள் மகள் இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டான். ராணி அவனை உற்று பார்த்துவிட்டு, ஏன் அவள் உங்கள் மகள் இல்லையா என்றாள். ராகுல் திடுக்கிட்டான். முகத்தில் கைக்குட்டை கட்டியிருந்தும் ராணி தன்னை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாள் என்று வியந்தான். ராணி அவன் கண்களை பார்த்து பேசத் தொடங்கினாள். தினமும் அவளுடைய நலம் விசாரிக்க வருகிறீர்களே, பிரீத்தியை சந்தித்தால் என்ன உங்கள் அண்ணனும் அண்ணியும் மகளை பார்க்க கூடாது என்று தடுத்திருக்கிறார்களா என்றாள். ராகுல், நான் அண்ணன் மற்றும் அண்ணியுடன் இருந்த எல்லா உறவுகளையும் முறித்துக் கொண்டேன் என்று கூறி தன் முகத்தில் இருந்த கைக்குட்டையை அகற்றினான். கண்களில் கண்ணீருடன் அவளை பார்க்க வேண்டும் என்று என் மனம் ஏங்குகிறது என்றான். ராணி, போய் பாருங்கள், நான் எப்போது தடுத்தேன்? உறவு என்னோடுதான் முறிந்தது, மகளோடு இல்லையே என்றாள். ராகுல், நீ என்னை எப்படி அடையாளம் கண்டாய் என்று கேட்டான். அதற்கு ராணி, நான் உங்கள் மனைவியாக இருந்தவள். உங்கள் நடையை வைத்தே உங்களை என்னால் அடையாளம் காண முடியும். முதல் நாள் நான் கவனிக்கவில்லை, ஆனால் 2ஆம் நாளே அடையாளம் கண்டுவிட்டேன் என்றாள். ராணி தொடர்ந்து பேசினாள். ஒவ்வொரு முறையும் பிரீத்தியை பற்றி நீங்கள் கேட்கும்போது உங்கள் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. அது ஒரு தந்தையின் கண்களில் மட்டுமே இருக்க முடியும். உங்கள் முகத்தை நீங்கள் மறைத்திருக்கலாம், ஆனால் மகளை பார்க்க துடிக்கும் அந்த தவிப்பை உங்கள் கண்களில் மறைக்க முடியவில்லை. வீட்டின் முகவரியை தருகிறேன், அங்கே சென்று பிரீத்தியை பாருங்கள். நான் மாலையில்தான் வீட்டிற்கு வருவேன் என்றாள். ராகுல் அவளை பார்த்து, இல்லை, நீயும் என்னோடு வா, அப்போதுதான் என்னால் அவளிடம் பேச முடியும். அவள் என்னை பிரிந்தபோது மிக சிறியவள், இப்போது என்னை அடையாளம் தெரியாது என்றான். ராணியின் கண்களில் கண்ணீர் முட்டியது. அதை மறைத்துக் கொண்டு, அவள் திருமண ஆல்பம் இன்றும் என்னிடம் இருக்கிறது. அவள் தினமும் உங்களை பார்க்கிறாள். உங்களை அவள் மறக்கவே இல்லை. பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொள்வாள் என்று ராணி கூறினாள். அவன் கெஞ்சும் குரலில், இல்லை, நீ என்னுடன் வா, உன்னோடு சேர்ந்துதான் நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன் என்றான். அதற்கு ராணி, ஏன் ஏழையின் வயிற்றில் அடிக்கிறீர்கள்? இது வியாபாரம் நடக்கும் நேரம். நான் உங்களோடு வந்தால் வியாபாரம் கெட்டுவிடும், ஒரு பொருளும் விற்காது என்றாள். அவன், எல்லா பொருட்களுக்கும் நானே பணம் தந்து விடுகிறேன், ஆனால் நீ என்னுடன் வா, தயவு செய்து, இதற்கு பிறகு உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான். இதை கேட்ட ராணிக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவள், ஏன் உங்கள் 2வது மனைவி இங்கே வரக்கூடாது என்று சொல்கிறாரா என கேட்டாள்.